என்ன காளையா? சொல்லுப்பா. குளத்துல கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவசரமா எங்கேயே கிளம்புற மாதிரி இருக்கு? ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். ஊர் பெரிய மனுஷங்களையா? ஆமாப்பா, அதான் நம்ம மணியக்காரரு, தர்மகர்த்தா, ஊர்ல இருக்க பெரிய தனக்காரங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் போறேன். ஏன், எதுக்குப்பா உங்களை பார்க்க போற? இப்பெல்லாம் நியாயங்கிறது தானா கிடைக்கிற விஷயம் இல்லப்பா, நம்மள கேட்டு தானே வாங்க வேண்டியிருக்கு. பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைடு நிறைய விஷயத்த காங்கிரீட் போட்டு கட்டிக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ உங்க அண்ணனுக்கு எதிராக நீ வேலை செய்ய போறியா? நீ பஞ்சாயத்துல அவர் தோக்கடிச்சு அவர் அசிங்கப்பட்டு நிப்பாரு, அதை நீ பார்க்கணும். அது உனக்கு சந்தோஷம் இல்ல? அவரும் இந்த ஊர் பெரியதனம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கட்டும், உனக்கே எப்படி உதறது? ஏய், உங்க அண்ணன் அசிங்கப்படக்கூடாதுல்ல? இது என் குடும்ப விஷயம். எங்க அண்ணன் அந்தஸ்து மேல உனக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு இருக்காதா? ஏய் போப்பா, போய் வேலையை பாரு. இந்த பாரு கலையா, அண்ணன் வீட்டுக்கு வந்தம்மா, போட்ட சோறு பத்தலன்னு கேட்டு வாங்கி தின்னம்மா, வழி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு தங்குனம்மா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆகாத காரியத்தெல்லாம் இறங்கக்கூடாது. என்ன? ஏய், யார பார்த்து சோத்துக்கு வந்தவன்ற? இது எங்க அண்ணன் வீடுறா, இது என் குடும்ப பிரச்சனை. நான் ஒரு வேளையும் தங்குவேன், என்ன வேணாலும் செய்வேன். எடுத்த பிச்சையும் தின்ன சோத்தையும் மறந்துட்டு பேசாதடா. யார பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ ஏய், என்னடா பண்ணுவ? பேசுனா என்னடா பண்ணுவ? உட. என்ன பண்ற? என்ன சித்தப்ப, சாப்பாடு பத்தி பேச்சு நடக்குது, வீட்ல எதுவும் இல்லன்னு வாங்கி கொடுக்க சொல்றானா? என்ன பேச்சு பேசுறான் பாரு. எங்க அண்ணன் மட்டும் இல்லன்னா ஏதாவது கோயில் வாசல்ல நின்னு இருப்பான். சரி சரி விடுங்க சித்தப்பே. நீங்க போங்க சித்தப்பு, இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்லம்மா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட இவன் வேலை காட்டுறானே. நீ விவரம் தெரியாது சின்ன பொண்ணு, உன்னை ஏதாவது பண்ணிடுவான், நீ போ. சித்தப்பே, இவன் பம்பரம் சித்தப்பே. ஆனந்த், நீ என்ன ஏதாவது பண்ணிடுவியா என்ன? இல்ல 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 ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல பாருங்க சித்தப்பு, பாருங்க, மழையில நனைஞ்ச ஆடு மாதிரி பயப்படுறா. நம்ம கிட்ட இந்த பேச்சு பேசினா, ஆனா இந்த பொண்ணு கிட்ட நடுங்குறானே, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. டேய், சித்தப்பு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, நீங்க போங்க. நான் விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்னை. என்ன ஆனந்தா, நம்ம விளையாட போலாமா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஐயா, கூப்பிட்டா வரணும். நீ சண்டிக்கிட்டே என்ன கூட்டிட்டு போனல, நான் வந்தேன்ல, அதே மாதிரி நானும் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ வரணும். வா, என் விரல பிடி. புடி. அப்பாடா, இந்த வெயிலுக்கு இந்த மரத்தடி நிழல் ரொம்ப சுகமா இருக்கு. என்னாச்சு இவனுக்கு, இவ்வளவு வேகம் ஓடியாரான்? பாப்பா வா. வாராய் வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். அகமாறுதும் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே, இதனினும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர் வெள்ளினை காண்பாய், அங்கே வாராய். போப்பா, உனக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு வேகமா நடந்து வர்ற, இல்லைன்னா ஓட்டமா ஓடியார. அன்னைக்கு இப்படித்தான் நாய் துரத்துன்னு ஓட்டமா ஓடியாந்த, இன்னைக்கு எது துரத்துன்னு இந்த ஓட்டம் ஓடியார. இல்ல நீ யாரையும் துரத்துறியா? இல்லையே, நான் நடந்து வர்றதே உங்களுக்கு அப்படி தெரியுது. அப்படியா? சரி சரி வா, உன்னால தினம் லேட்டா சாப்பிடுறேன், என்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுவோம். ஆத்தா, ஒரு விஷ கொடுக்க பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆத்தா. இந்த ஊர்ல நடக்கிற நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் இவன் ஒருத்ததான் ஆத்தா காரணம். இவனை சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயே, இந்த ஊர்ல எல்லாரும் பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க.
சரி, நான் இவனை பார்த்துக்கிறேன். நீ போ. சரி தாயே. என்னப்பா, பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேணாமா? 50 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்ட. இவ்வளோ நாள் ஒரு கெட்டவனுக்கு அடியால வேலை பார்த்துருக்கே, உருப்படியா வேற என்ன செஞ்சிருக்க? உன்னை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கியா இவ்வளோ கேவலமா வாழ்ந்திருக்குமேன்னு? நான் ஏன் நினைச்சு பார்க்கணும்? அப்ப நீ இப்படிதான் இருப்ப? ஆமா, அத பத்தி உனக்கு என்ன கவலை? நந்தினியோட சின்ன வயசு உருவத்துல ஒளிஞ்சிருக்கியே, இது ஏமாத்து வேலை இல்லையா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைச்சேன், அத நீ வேணான்ற. வாய்ப்பு கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்லவா? சொல்லு. சொல்லுவேன், சொல்லிடுவேன், சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? ஐயோ 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 பாபு. ஆ, ஆ. ஐயோ 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 சுத்தி பாப்பா இருக்க. ஐயோ 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 இனி ஒண்ணு பண்ணாத, இனி ஒண்ணு பண்ணாத. ஐயோ 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 எங்க போன வருது? ஐயோ 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 இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.